ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ப்ரெஸ்ஸில் அஃபெக்ட் ஆயிருக்க ஒரு வல்னரபிலிட்டியை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு நியூஸ். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து வேர்ட்ப்ரெஸ் நம்ம வந்து மேஜராக யூஸ் பண்ணுற சைட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறோனாலே மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது எந்த சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் தான். பிகாஸ் வந்து அதில் நிறைய பிளகின்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும் ஃபார் டெவலப்பிங் யுவர் வெப்சைட். ஸோ உங்களோட வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய பிளகின்ஸ் வந்து அதில் அவைலபிலிட்டியாக இருக்கிறதுனால நிறைய யூசர்ஸ் வந்து அதை தான் அந்த வேர்ட்ப்ரெஸ் சாஃப்ட்வேர் அந்த வேர்ட்ப்ரெஸ் டூல் தான் யூஸ் பண்ணி அவங்களோட சைட்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி ராகர் மோன்டி அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து ரோட் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் தான். ஸோ அதை பற்றி யூஎஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்த வல்னரபிலிட்டி கிளியர்னஸ் அதை ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இனி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வேர்ட்ப்ரெஸ் செக்யூரிட்டி பிளகின் வல்னரபிலிட்டி அஃபெக்ட் +1 மில்லியன் சைட்ஸ். ஸோ 1+1 மில்லியன் சைட்ஸ். ஸோ 1 மில்லியன் சைட்ஸ்க்கு மேலே இந்த பிளகின்ல வந்து வல்னரபிலிட்டியால் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வேர்ட்ப்ரெஸ் செக்யூரிட்டி பிளகின் டிஸ்கவர் டு ஹேவ் two vulnerability that could allow a malicious upload, cross-site scripting and allow viewing of contents of arbitrary files. ஸோ இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் செக்யூரிட்டி பிளகின். ஸோ வேர்ட்ப்ரெஸ்ல வந்து நிறைய பிளகின்ஸ் இருக்கிறதுல வந்து செக்யூரிட்டி பிளகின்ஸ் தான் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பிளகின். ஸோ செக்யூரிட்டி அப்படின்றதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா யாராக இருந்தாலுமே கொஸ்டின்ஸ் பண்ணுவாங்க தான். பிகாஸ் வந்து ஒரு சைட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து செக்யூரிட்டி தான் ரொம்பவே முக்கியம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம ஃபோனாக இருந்தாலுமே சரி, நம்ம இமேஜஸ் யாரும் பார்க்கக்கூடாதுனாலும் அதில் ஒரு செக்யூரிட்டி தான் போட்டிருப்போமே தவிர அதனால வந்து செக்யூரிட்டி அப்படின்றது வந்து மோஸ்ட் ப்ராபபிளி ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒன்று. அதில் வந்து 2 வல்னரபிலிட்டியை வந்து மலிஷியஸ் அதான் அந்த வைரஸ் த்ரெட்ஸ் வந்து அதில் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல் இன் ஒன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஏஐஓஎஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு வேர்ட்ப்ரெஸ் பிளகின்ல வந்து அது வந்து ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு இதுவான எஃபெக்டிவான ஒரு டெக்னாலஜி அந்த ஆல் இன் ஒன் செக்யூரிட்டின்றது. அதுலேயே வந்து 2 வல்னரபிலிட்டியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆல் இன் ஒன் செக்யூரிட்டி வேர்ட்ப்ரெஸ் பிளகின் ப்ரொவைட்ஸ் த பப்ளிஷர் ஆஃப் அப்டாஃப்ட் ப்ளஸ் ஆஃபர் செக்யூரிட்டி அண்ட் ஃபயர்வால் ஃபங்க்ஷனலி டிசைன் டு லாக் அவுட் ஹேக்கர்ஸ். ஸோ ஹேக்கர்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏஐஓஎஸ் ஆல் இன் ஒன் செக்யூரிட்டின்னு சொல்கிறது. ஸோ அதில் வந்து 2 வல்னரபிலிட்டி என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இட் ஆஃபர்ஸ் லாகின் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் தட் பிளாக்ஸ் அவுட் அட்டாக்கர்ஸ் பிளாகரிசம் ப்ரொடெக்ஷன். ஸோ உங்களோட கண்டென்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு வேர்ட்ப்ரெஸ்ல வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து போடுறீங்க அப்படின்னா அது வந்து தெஃப்ட் ஆகாமல் இருக்கிற அதான் பிளாகரிசம் ப்ரொடெக்ஷன், பிளாக் ஹார்ட் லிங்கிங், கமெண்ட் ஸ்பேம் பிளாக்கிங் அண்ட் ஃபயர்வால் தட் சர்வ்ஸ் அ டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஹேக்கிங் த்ரெட்ஸ். ஸோ ஹேக்கிங் த்ரெட்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த செக்யூரிட்டியை வந்து நம்ம லாகின் பண்ணி வச்சுருப்போம், பிளகின் பண்ணியிருப்போம். The plugin also enforce proactive security by alerting users to common mistake like using admin user name. ஸோ உங்களோட அட்மின் யூசர் நேம் அந்த மாதிரி நிறைய இதுக்காக வந்து இந்த பிளகின் வந்து நல்லா வந்து ஒரு எஃபெக்டிவான ஒன்றுன்றது தான் சொல்கிறாங்க. இட்ஸ் comprehensive security suite that backed by the makers updraft plus one of the most trusted WordPress plugin publishers. ஸோ வந்து these qualities make AIOS high popular. ஸோ இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால தான் இந்த ஏஐஓஎஸ்ன்னு சொல்லப்படுற அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து ஹைலி பாப்புலராக இருக்குது ஃபார் 1 மில்லியன் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன். ஸோ அது வந்து நல்லாவே பாப்புலராக இருக்கிறதுனால தான் 1+1 மில்லியன் வேர்ட்ப்ரெஸ் சைட்ஸ் டெவலப்பர் கிரியேட்டர்ஸ் அவங்களாம் வந்து நம்ம பீப்புள்ஸ் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் கண்டுபிடிச்ச 2 வல்னரபிலிட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். த யுனைடெட் ஸ்டேட் கவர்மெண்ட் நேஷனல் வல்னரபிலிட்டி டேட்டாபேஸ் பப்ளிஷ்ட் a pair of warnings about 2 vulnerabilities, data sanitization failure and one more thing, directory traversal vulnerability. ஸோ இந்த 2 vulnerability வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. The first vulnerability is due to data sanitization failure. So data sanitization failure specifically a failure to escape log files.
ஸோ வந்து நம்மளோட லாக் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இது பண்றதுல வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்கேப்பிங் டேட்டா இஸ் அ பேசிக் செக்யூரிட்டி ப்ராசஸ். ஸோ அந்த எஸ்கேப்பிங் டேட்டா லாக் ஃபைல்ஸ், ஸோ நம்மளோட ஃபைல்ஸை வந்து எஸ்கேப் பண்றது வந்து ஒரு பேசிக் செக்யூரிட்டி ப்ராசஸ். அதுலயே வந்து அவுட்புட் ஜென்ரேட்டட் பை எ பிளகின். ஸோ அதுல வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு டேட்டா வந்து அவுட்புட்ஸ் ஜென்ரேட்டட் பை எ பிளகின். ஸோ அந்த பிளகின்ல வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை அப்படின்றத வந்து கண்டறியப்பட்டிருக்கு. WordPress even as a developer page devoted the topic with example how to do it, when to do it. ஸோ வந்து WordPress டெவலப்பர்ஸே வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லிருக்காங்க. malformed HTML or script tags. Escaping output is the process of securing out data by stripping unwanted data. ஸோ உங்களோட unwanted டேட்டாஸ்லாம் வந்து அது வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அதை வச்சு உங்களை த்ரெட் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு உங்களோட சைட்ஸ்ல. ஸோ டைரக்ட்லி traversal vulnerability. The second vulnerability appears to be path traversal vulnerability. This vulnerability allows an attacker to exploit. இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த vulnerability வந்து would not ordinarily be accessible. ஸோ இதுல வந்து ஒரு முக்கியமான ஒன்று வந்து சொல்லிருக்காங்க. என்னன்னா successfully attack comprehensive critical system files. ஸோ உங்களோட சிஸ்டம் ஃபைல்ஸை வந்து ஓப்பன் வேர்ல்ட் வைட் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் வான்ஸ். ஸோ அந்த சிஸ்டம் வந்து அந்த யூனிட் வந்து வார்ன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவங்க ஒரு அட்டாக் நடத்திருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் சிஸ்டம் ஃபைல்ஸ், உங்களோட சிஸ்டம் ஃபைல்ஸை வந்து த்ரெட் பண்ணுறதுல வந்து அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போத் வல்னரபிலிட்டி ரெக்வயர்ஸ் தட் attackers acquire admin level credentials to exploit the attacks which might harder to attack to happen. However, one more side preventable vulnerability. One expects a security plugin. ஸோ இதுக்கு மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நல்ல ஒரு செக்யூரிட்டி பிளகின்ஸை வந்து மைக்ரோசாஃப்ட் அதான் WordPress சைட்லேருந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த அப்டேட்டில் அந்த நியூஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். ஸோ நம்மள ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. டாடா பை பை. ஸ்டே டியூன்.